விடுதலை நாள் விழாவுல நம்ம பேசுறதுக்கு, பார்க்கறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு அவ்ளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ராணுவ வீரர்கள் செய்யும் வீர சாகசம் இருக்கு. அத விட்டுட்டு நம்மோட முதல்வர் இருக்காரே, அவரு இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. எந்த முதல்வராவது மனுவ வாங்கி தன்னோட கையில, அதுவும் சட்டப்பையில யாரும் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. தன்னோட உதவியாளர்ட்ட குடுப்பாங்க. இல்லனாக்கா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட குடுப்பாங்க. எப்போதும் போல கீழ போட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்திருக்க ஒழிய, தூக்கி தன்னோட சட்டப்பையில வச்சுட்டு பொறுப்பா போறாரு. இதெல்லாம் விட்டுட்டு முதல் வரிசையில திரிஷா வந்து உட்காந்துருக்காங்க. இதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வலைதளங்கள்ல. ஒண்ணே ஒண்ணு தான். நமக்கு முதல்வரா இருந்து அவர் என்ன பண்றாரு? அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய, அத விட்டுட்டு அவரோட அ அந்தரங்க வாழ்க்கையில என்ன பண்றாரு? ஏது பண்றாரு? அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்பா, அம்மாவே அதாவது தாம் பெற்ற பிள்ளைங்களோட அந்தரங்கத்துல அப்பா, அம்மாவே தலையிட முடியாது. நம்ம என்ன தலையிடுறது? சிந்திச்சு செயலாற்றுங்க. ஜென்சி பிள்ளைகளே!